வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோல எதை பற்றி பார்க்கணும், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்த நாளையும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணதில் மார்க்கெட் தேர்ட் வரைக்கும் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம அந்தளவுக்கு பெருசாக இறங்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் டவுன் கொடுத்தாங்க. இந்த கேப் டவுன் கொடுத்த பிறகு இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் லோவே பிரேக் பண்ண முடியல இந்த இடத்துல. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான செட்டப் தான் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. அதேபோல் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் வர சொல்லியிருந்தோம். அப்போ இதையும் பிரேக் பண்ணுது மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேயே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பில் கிளியராக வச்சு தான் மார்க்கெட் போயிருக்கு. நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக விளைஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த இந்த ஆக்சுவலாக உடைச்சா இந்த இடம் உடைச்சா இறங்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான மூவ்ங்கிறத கிளியராக இந்த இடத்த இண்டிகேட் பண்ணிருச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த அந்த தேர்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் தான் அப்சைடு போணுச்சு. நம்ம டெலகிராமில் போட்டிருந்தோம் இந்த ரேஞ்ச் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்துச்சு. இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு திருப்பி அடுத்து ஃபால் ஆகலை. அப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணது ஒரு மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நடக்கல. ஆக்சுவலாக தேர்டை பிரேக் பண்ண பெரிய ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கல இதில். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அதுலேயும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதை கொடுத்துருந்த அந்த செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த லோவே பிரேக் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூவ் கொடுத்தாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புள்ளி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால், அதாவது செகண்டை உடைச்சிட்டு போகிறப்ப வீக்கு. அதனால பெருசாக இந்த இடத்துல மூவ் பண்ண முடியும். நம்ம எதிர்பார்த்து லெவல்ஸ் மட்டும் கிளியராக விளைஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு என்னோட வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த டேயோட லோக்கு கீழே முடிச்சிட்டாங்க. இந்த செட்டப்படி பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டோட லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு. இந்த ட்ரெண்ட் லைனை தொடும் பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் வந்து இந்த இடத்த உடச்சி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த இடம் தான் நம்ம இந்த இடம் தொடரப்போ தான் நம்ம பார்க்கணும். நாளை மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்த செகண்டில் இந்த லைனை பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் பெரிய மூவ் இருக்கும். இந்த இடத்துல பண்ண முடியல, இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இடத்தையும் உடச்சி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,851 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை நீங்கள் போன ஹை தான் 24,956 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரை 25,010 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,728 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 24,662 இந்த டேயோட லோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போன லோ 24,598 அப்படிங்கிற தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சில் இருக்க தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு. இதில் இந்த டைரெக்ஷன் போயிட்டா இதெல்லாம் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ள வரும்போது மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனுக்கு போகிறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்து பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல போய்ட்டு 3 செல்லிங் தான் இருக்கும். அதேபோல் இந்த இடம் வந்தாலும் ஒரு பையிங் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனுக்குள்ள ரேஞ்சில் தான் நாளைக்கு இருக்க வாய்ப்பு. ஆனால் என்ன டைரெக்ஷனில் இது இப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த கேண்டோட லோ தான் ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ க்ளோசிங் மேலே வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட் புல்லிஸ். இந்த கேண்டோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது ஃபால் இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதுக்கு இடையில வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளை மார்க்கெட் இந்த லோவுக்கும் ஹைக்கும் இடையில தான் வாய்ப்பு. ஹைக்கும் லோவுக்கும் இடையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் நிஃப்டியும் இருக்குது. சரி, ஓகே. இது லெவல்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,203 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 56,406. அதுக்கு தேர் பார்த்தீங்கன்னா 56,491. அப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 55,905 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,617. தேர்டை பொறுத்தளவுக்கு 55,401. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு கிளியராக இந்த டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுற செட்டப்பில் இல்லை.
இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் சப்போர்ட் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரக்ஷனை பொறுத்த வாய்ப்பு. அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி சைடில் தான் கிட்டத்தட்ட செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த லெவல்ஸ் அது அக்செப்ட் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரி என்ன டைரக்ஷனில் போகிறதுங்கிறது கிளியரான செட்டப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த இடத்த தாண்டணும், இல்லை இந்த இடத்த பிரேக் பண்ணணும், இல்லை நாளைக்கு ஒரு கேண்டில் போட்ட பிறகு தான் நம்ம கிளியராக அடுத்தடுத்த நாளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கிளியரான செட்டப்பில் சொல்ல முடியும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 2 பக்கம் வாய்ப்பு வச்சா முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாங்க, ஆனால் மார்க்கெட்டில் கீழே போக முடியல. இந்த ஹையை பிரேக் பண்ணாங்க, ஆனால் மார்க்கெட் மேலே போக முடியல. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு செட்டப் தான் இருக்குது. ஒன்லி நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்சைடாக இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஒன்று இந்த பெரிய சைட்வேஸாக இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் சப்போர்ட் உள்ளே இருக்கும். இல்லைன்னா செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் பெரிய ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு. ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் பெருசு இருக்குது. ஏன்னா ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்குது. 600க்கும் கிட்ட 400க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி மாதிரி தான். இந்த கேண்டில் லோ தான் இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுபோல் ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அதுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் நம்ம புல்லிஷ் சொல்லலாம். இது தாண்டும் பட்சத்தில் தான் மார்க்கெட் நம்ம அடுத்தது புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இல்லை இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் டே கேண்டில் படி பார்த்தோம்னா நாளை கேண்டில் பிறகு தான் நம்ம கிளியராக ஒரு இது இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேண்டில் சொல்கிறது சிரமம். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு 81,163 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவு இன்றைக்கி போன ஹை தான் 81,803 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,004 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 81,050 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 80,813 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு இந்த ரீசெண்டாக போன லோ தான் 80,575. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்டு எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது 3மே அதே போல தான் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் தான் செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன டைரக்ஷனுங்கிறது ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது புள்ளி சைடு பார்க்கலாம். லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.